ஒரு காலத்தில் ருஹைல் என்ற செல்வந்த சிறுவனுடன் ஆடம்பரமான நீல ரயிலில் ஒரு அழகான வெண்மையான நாய் சார்லி பயணித்துக் கொண்டிருந்தான். சார்லி ஒரு ரயில் நிலையத்தில் தவறவிடப்பட்டான். ரயில் நகர்ந்து போகும்போது ருஹைல் கண்களில் கண்ணீர் புடைத்தான். இனி மெத்தனமான படுக்கையோ சுவையான உணவோ இல்லை. மாளிகையின் இளவரசன் இப்போது தெருநாயாக மாறிவிட்டான். சார்லி வண்டிகளை இழுத்து கடைகளை காத்து உயிர் தப்பித்துக் கொண்டான். நகரத்தில் உள்ள செல்வந்த நாய்கள் அவரது கிழிந்த காலரை பார்த்து நக்கல் செய்தன. குளிர்ந்த மழை பெய்த போது பாலங்களின் கீழ் காகித பெட்டிகளில் தனியாக தூங்கினார் சார்லி. ஒரு நாள் சார்லி மழையில் சிக்கிய பூனையை மீட்டான். ஒரு மூதாட்டியை பாதுகாப்பாக சாலையை கடக்க உதவினார் சார்லி. சார்லியின் துணிச்சலான பயணம் செய்தித்தாளில் இடம்பெற்றது. மக்கள் அவரை நேசிக்கத் தொடங்கினர். இப்போது சுத்தமாகவும் பெருமையாகவும் பெரும் கூட்டத்தின் முன்னால் இருந்தார். ஒரு வெயிலான காலை சார்லி என்ற ஒரு குரல் கேட்டது. அது ருஹைல். சார்லி அவரின் கையிலே குதித்தான். அவர் மீண்டும் தன் வீட்டுக்கு திரும்பினார்.